அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது பாத்தீங்கன்னா நம்ம சஃபருடைய ஒடுக்கத்து புதனை அடைந்திருக்கோம். இந்த ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்த நிகழ்வுகளை குறித்து சில மோசமான நிகழ்வுகள், சில நோய் வந்த நிகழ்வுகள், சில நபிமார்கள் கஷ்டப்பட்ட நிகழ்வுகள், இன்னும் ஒவ்வொரு சமுதாயத்தினர் தண்டிக்கப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஒடுக்கத்த புதன்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோவு வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவு வந்தது, இன்னும் பார்த்தா ஆது கூட்டத்தினர்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த நாளை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால இந்த நாள்ல அல்லாஹுடைய சலாமை நம்ம பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இந்த நாள்ல அல்லாஹுக்கு கோபம் கொண்டவர்களாகவோ நம்ம இல்ல பாத்தீங்கன்னா அல்லாஹுவால விரட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவனுடைய அருளின் கீழே நம்ம வந்துடணுங்கிறதுக்காக ஒரு சில அமல்கள் இந்த நாள்ல செய்யப்படும். அதுல அல்லாஹுடைய சலாமை நேரடியாக பெறக்கூடியதாக இந்த வார்த்தைகளுக்கும் இதை நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விதமாக இந்த அமலை செஞ்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, களம் எழுதுவாங்க. களம் எழுதுறதுல என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறம் குங்குமப்பூ அப்படிங்கிறது இங்கு மாதிரி பயன்படுத்திப்பாங்க. பன்னீர்ல கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டத்துல எழுதி அதை தண்ணியில ஊத்தி குடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பச்சை துணி எடுத்துப்பாங்க. அந்த பச்சை துணியில என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இலைகள் இருக்கு பாருங்க, இலைனா நிறைய அப்பப்ப என்னென்ன இலைகள் அந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிச்சோ அவங்கவுங்க ஊர்ல அந்தந்த இலைகள்ல எழுதி இத என்ன பண்ணுவாங்க மாட்டி வைப்பாங்க வீட்டுல, இல்ல மடிச்சு பத்திரமா வைப்பாங்க. இது எதுவுமே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அதுக்கப்புறம் பேப்பரு பேனாலாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேப்பர்ல நீங்க சும்மா எழுதி வீட்டுல மடிச்சு வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானது. இதை எழுதி குடிக்கலாம், இல்ல எழுதி மாட்டலாம், இல்ல எழுதிட்டு நீங்க மடிச்சு வச்சுட்டா கூட போதுமானதுதான். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய வார்த்தைகள். பாருங்க, அந்த வார்த்தை தான் சலாமும் கவுலம் மிர்ரபிர் ரஹீம். இதுல வர எல்லாமே சலாமுன்னு தான் வரும். இது குரான்ல வரக்கூடிய 7 சலாம். குரான்ல பாத்தீங்கன்னா இந்த 7 சலாமும் என்ன இருக்கும், பல்வேறு இடங்கள்ல உங்களுக்கு வந்திருக்கும், பல்வேறு ஆயத்துகள்ல வந்திருக்கும். அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் சலாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சலாமுன் கவுலம் மிர்ரபிர் ரஹீம், சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்துல இருந்துன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா அல்லாஹ் மறுமை நாள்ல நல்லடியார்களுக்கு கூறக்கூடிய சுப செய்தியா இருக்கு. அப்ப சொர்க்கத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சலாமுன் கவுலம் மிர்ரபிர் ரஹீம். அடுத்தது சலாமுன் அலா நூகின் ஃபில் ஆலமீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அடுத்தது சலாமுன் அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக. சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசாவின் மீதும் ஹாரூனின் மீதும் அல்லாஹ் சலாம் சொல்றான். சலாமுன் அலா இல்யாஸ் அவர்கள் மீது சலாம் சொல்லப்படுது. சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதூன், அல்லாஹ் சொர்க்கத்துல நுழையிறவங்க, இன்னும் அதுல நிரந்தரமா இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்றான். சலாமுஹியா மத்ல இல் ஃபஸ்ர், இன்னும் பாத்தீங்கன்னா அந்த அதிகாலை ஃபஸ்ருடைய நேரத்தின் மீது நமக்கு சலாம் சொல்லப்படுது. இந்த சலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரா கதிரில் வரும். இன்ன அஞ்சல்னா ஃபீ லைலத்துல் கதிர்ல சலாமுஹியா அத்தா மத்ல இல் ஃபஸ்ர், அவர்களுக்கு ஃபஸ்ருடைய நேரம் வரும் வரை அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா லைலத்துல் கதிர் இரவு முழுவதுமே அது சிறப்பானதா. இந்த இரவு எங்க முடியுதுன்னா ஃபஸ்ருடைய நேரம் வர வரையும், அதனால ஃபஜ்ர் வரையும் அவங்களுக்கு இரவு நேரத்துல அடியார்களுக்கு சலாமை அல்லாஹ் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இடத்துல சொல்லப்பட்ட இந்த சலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு எழுதணும். இதை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பச்சை துணியில எழுதி வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா குங்குமப்பூ அந்த பன்னீர் தண்ணியில எழுதி வைக்கலாம். தட்டத்துல எழுதி வைப்பாங்க, எழுதி குடிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா நீங்க இலையில எழுதி வைக்கலாம், இல்லாட்டினா நீங்க பேப்பர்ல எழுதி மடிச்சு வைக்கலாம். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் தான். அதே சமயத்துல இதை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. எழுதுறதுக்கு முன்னாடியோ இல்ல எழுதுனதுக்கு பின்னாடியோ ஒரு முறை என்ன பண்ணுங்க, இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்விடத்துல சலாமை கேளுங்க. பொதுவா சலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்க மீது உண்டாகட்டும்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, கேட்டணும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறீங்க. அல்லாஹ்வுடைய சாந்தி உங்க மீதும் உண்டாகட்டும் அப்படிங்கிறீங்க. அப்ப ஒரு முஸ்லீமை பார்க்கும்போது பேசும்போது அவர்கள் சம்பந்தமான எந்த விஷயமுமே முதல்ல எதுல ஆரம்பிக்குது, சலாம்ல தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் இஸ்லாத்துல சலாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லாஹ் நாடி இருந்தா வேற எதை வேணா சொல்லிருக்கலாம். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வணக்கம்னு சொல்லுவாங்க. வணக்கம்னா என்ன அர்த்தம், நான் உங்களை வணங்குறேன்னு அர்த்தம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஷிர்கான காரியம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ ஒருத்தவங்களை பார்க்கும் போது சலாம் சொல்ற, அந்த சலாம் அப்படிங்கிறது நீங்க யார பாக்குறீங்களோ யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா. அந்த துவாவை நீங்க எங்கிட்ட கேட்கறீங்க.
அல்லாஹ் வந்து உங்களுக்கு சாந்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹையும் உள்ளடக்கி நேர்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஒருத்தரை புகழ்வதோ இல்ல வணங்குவதோ நமக்கு இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. சும்மா வந்து பார்க்கும் போதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, மன்னர்களை பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் அப்படியே பாராட்டுவாங்களாமா, பெருமையில உச்சத்துல கொண்டு போய் அவர்களை பாராட்டிதான் சந்திப்பாங்க. ஆனா இஸ்லாம் வந்து நபிமார்கள் முதல் கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, யாரும் யாரையும் பாராட்டல, என்ன பாராட்டுங்கன்னு எந்த நபிமாரும் சொல்லல, வணங்குங்கன்னு சொல்லல, பாராட்டுங்கன்னு சொல்லல, சலாம் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. முகமது நபி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக சிறந்தவர்கள் நமக்கு தெரியும். ஆனா அவர்களே சஹாபாக்கள்கிட்ட சொன்னது சலாம் தான், சஹாபாக்கள் அவர்களை நோக்கி சொன்னதும் சலாம் தான். அப்ப இந்த முதல் வார்த்தை சலாம் அப்படிங்கிற வார்த்தையில எல்லா விஷயமுமே அடங்கிடும். எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எல்லாரையும் சொல்ல வச்ச வார்த்தை, எல்லாருக்கும் அல்லாஹ் முதலாக ஆக்கி வச்சிருக்கக்கூடிய வார்த்தை. நம்ம தொழுகையை கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம், சலாம்னு தான் சொல்லுவோம். அப்படி வந்து சலாமை கொண்டுதான் நமக்கு எல்லா வித நல்லதும் இறங்குதுங்க கூடிய வார்த்தை தான் நம்ம இந்த ஆயத்துகள்ல எழுதுறோம். இதை வந்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே சமயத்துல இந்த சலாம் அப்படிங்கிறது மனதிற்கும் அல்லாஹ் நிம்மதி கொடுப்பான், உடலுக்கும் நிம்மதி கொடுப்பான், மூளைக்கும் நிம்மதி கொடுப்பான். நமக்கு தேவையான செல்வத்தையும் சலாம் பெற்றுக் கொடுக்கும். அதுவும் அவனுடைய ஒரு இஸ்மே இருக்குது, யா சலாமோ சாந்தி அளிப்பவனே அப்படிங்கிறது அவனுடைய 99 இஸ்முகள்ல ஒரு இஸ்மாக இருக்கு. அப்ப இஸ்முகள்லயே அல்லாஹ் ஒரு இஸ்மாக சலாம வச்சிருக்கான். அந்த சலாமத்தான் நம்மளை வந்து எல்லாரையுமே வந்து சொல்ல வைக்கிறான். அந்த சலாம் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் குறைஞ்சது 10 நன்மையில இருந்து 30 நன்மை எழுதுறான். வெறும் வார்த்தையில அஸ்லாம் அலைக்குன்னு சொன்னா 10, ரஹ்மத்துல்லான்னு சேர்த்து சொன்னா 20, பரக்காத்துக்கும் சேர்த்து சொன்னா 30ன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சலாமுக்கே அதிக நன்மைகளை நமக்கு என்ன பண்றான், வாழ்க்கையில தரான். அந்த சலாமை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில நிம்மதி பரக்கத்து அனைத்தையுமே அல்லாஹ் இறக்குறான். அப்போ ஒருவருக்கு சலாம் தான் அவசியம். இந்த மனிதன் நமக்கு எப்பயெல்லாம் வந்து பிரச்சனை வருது, ஆபத்து வருது, முசீபத் வருது, கவலை வருது, துன்பம் வருது, வறுமை இருக்கு, நோய் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாமே இந்த சலாமை மட்டும் அல்லாஹ் கேளுங்க. அந்த சலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இதுல இருக்கு. எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, எனக்கு குழந்தையே வந்து கிடைக்கல, எனக்கு வேலையே அமையல, எனக்கு வசதியே உண்டாவல, எதுவா இருந்தாலும் யா சலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சலாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து ஒரு அமைதியும் நேர்வழியும் சேர்ந்த ஒரு வெற்றியை கொடுத்துரும். இந்த ஆயத்துக்களை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து தான். இந்த நாள்ல செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில முக்கியமான அமல்கள் இருக்கு. ஒடுக்கத்த புதன்ல மிஸ் பண்ணாம அதை செஞ்சுக்கோங்க. அதை பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம துவா செய்யறோம்.